ஓகே, இப்போ இந்த சம் என்ன அப்படின்னா ஏ வந்து 15 நாள்ல ஒர்க்க முடிக்கிறான், பி வந்து 30 நாள்ல ஒர்க்க முடிக்கிறான். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 நாள் ஒர்க் பண்றாங்க. 3 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஏ மட்டும் என்ன ஆயிடுறான், லீவ் ஆயிடறான். அப்போ பி மட்டும் இருந்து எவ்வளவு நாள் அந்த ஒர்க்க முடிப்பான்னு கேட்டிருக்கான். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கு வந்து டோட்டல் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்கும் 30. இதுதான் என்னது டோட்டல் ஒர்க்கு. இதோட எஃபிஷியன்சி என்னது, இது 2 டைம்ஸ் போகும், இது 1 டைம். ஸோ இதோட எஃபிஷியன்சி என்னது, ஏயோட எஃபிஷியன்சி 2 அண்ட் பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 1. இப்போ என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஒர்க்ல இந்த இப்போ 3 நாள் என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. 3 நாள் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்கனால என்ன சொல்லிருக்கோம், எஃபிஷியன்சி அங்க ஆட் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? அப்போ 3 × 2 + 1. ஏன்னா ஏயும் வேலை பார்த்திருக்கான், பியும் வேலை பார்த்திருக்கான். அப்ப 3 × 3 = என்னது 9. அப்போ டோட்டல் ஒர்க்கு 30ல எவ்வளவு ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள்ல 9 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும், 21 இருக்கும். ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும், 21 இருக்கும். இந்த 21 தான் யார் பண்ண போறா அப்படின்னா பி பண்ண போறான். பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 1. அப்போ பி வந்து எவ்வளவு, பியோட டேஸ் என்ன அப்படின்னா டோட்டல் ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு 21 டிவைடட் பை அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு 1 = 21 days. ஓகே, சோ இந்த லெஃப்ட் அதாவது கொஞ்ச நாள் வேலை பார்த்து வெளில போறது எல்லாமே என்னது இம்பார்ட்டன்டான மாடல். ஸோ இந்த மாடல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின வீடியோஸ்ல நான் என்னன்னா அல்டர்னேட் டேஸோட மாடல் பார்த்துருந்தேன். ஸோ அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.